நாங்க படைய சாப்பாடு போடும் போதே அத்தனை வகை இருக்கும். கூட்டு, பொரியல், மசியல், அவியல், திரக்கல், துவட்டல், பெரட்டல், இவ்வளவு வெரைட்டி இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கு. வெஞ்சனாலே பொரியல் எல்லாமே சேர்ந்து அப்படிதான் நீங்க ஒருமையாயிருங்க. நாங்க நிறைய வகை இருக்குன்னு சொல்ல வரேன். அங்கதான் தனிச்சு நிக்கிறேன். அவர் வந்து சைவத்துல சொல்றாரு, நான் அசைவத்துல சொல்றேன். அசைவ ஆரம்பிக்கவா? நாட்டுக்கோழி குஞ்ச நசுக்குனீங்கன்னா சூப்பு, கொஞ்சம் விடையா பிடிச்சீங்கன்னா ரசம், கெட்டியா வச்சீங்கன்னா குழம்பு, அதை எடுத்து போட்டீங்கன்னா உப்பு கறி. அதே நீங்க சாவல பிடிச்சீங்கன்னா திரக்கல். உப்பு கறிக்கும் திரக்கலுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த நிலத்தின் பண்பாடு, அந்த நிலத்தின் வளத்தை தான் அந்த மொழி பேசும். ஸ்நாக்ஸ் எடுக்கவா? சீயம், சீடை, கந்தர்ப்பம், வெள்ளப்பணியாரம், உட்காரு. சார் உப்புட்டு இருக்கு சார். எது உப்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கிடுக்கிட்டு 25 ஐட்டம் சொல்லிட்டு வாடா சண்டைக்கு நிக்கிறான். அவங்ககிட்ட போய் உப்பிட்டு இருக்கு, உப்பிடாமல் இருக்கு. காரைக்குடியோட பெரிய சிறப்பு என்ன பாக்குறேன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் எந்த ஹோட்டலையும் சாப்பிட்ட கிடையாது, எல்லாமே வீட்டுல சாப்பிட்டது. பா கொலக்கட்டை, குழிப்பணியாரம், பால் பணியாரம், இப்படி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சீடை, சுழியம், இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வீட்டுல சாப்பிட்டத. காரைக்குடியை தவிர மற்ற இடங்கள்ல நீங்க எல்லா இனிப்புகளும் வெஞ்சனங்களும் வெளியே சாப்பிட்டுருக்கலாம். காரைக்குடிக்காரங்க மட்டும்தான் வீட்டுல மட்டுமே இது எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். ஏப்பா இது வரைக்கும் காரைக்குடி ஜெயிக்குதுப்பா.